கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் நடைபெறும் போராட்டத்தால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? கொல்கத்தாவினுடைய ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனையினுடைய ஜூனியர் மருத்துவர்கள் அனைவருமே இன்று முதல்வர் மம்தா பானர்ஜியுடைய அந்த அலுவலகமான நபன்னா அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கான ஒரு போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். மிக முக்கியமாக பশ্চিম பங்கா சத்ர சமாஜ் என்ற அமைப்பின் சார்பாக விடுக்கப்பட்டிருந்த இந்த ஒரு போராட்டத்தில் தற்பொழுது பங்கேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஹவுராவில் கூடியுள்ளனர். 2 மணிக்கு தொடங்கும் என்று இந்த ஒரு போராட்டம் என்பது எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்கள் செல்ல விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக பல்நூறுக்கணக்கான போலீசும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இதனால் அந்த பகுதியை பொறுத்தளவு சற்று பதற்றமானது ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ஹவுராவில் இருந்து முக்கிய அலுவலகங்களுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் அனைத்து பாதைகளுமே முற்றிலுமாக மூடப்பட்டு பொதுமக்களுக்கான ஒரு அனுமதியும் அந்த பகுதியில் மறுக்கப்பட்டு வருகிறது. இதனால் சற்று பதற்றமான சூழலானது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ஜி கர் மருத்துவ மாணவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக ஹவுராவில் கூடியுள்ளார்கள். அவர்கள் பேரணியாக சென்று முதல்வருடைய அலுவலகத்தை முற்றுவதற்கான ஒரு போராட்டத்திற்கான ஒரு அனுமதியும் அவர்கள் காவல்துறையிடம் கேட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதியும் காவல்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளதால் 2 மணிக்கு அந்த போராட்டமான தொடங்கும் பொழுது சற்று வன்முறை ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலை வருகிறது. அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு நடைபெற்று வருகிறது. அவர்கள் மீது மாணவர்கள் மீது எந்த ஒரு மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை மேற்கு வங்கத்துடைய ஆளுநர் சிபி போஸ் ஆனந்த் போஸ் ஆகிய ஏற்கனவே ஒரு வீடியோ காணொலி மூலமாக கோரிக்கையாக காவல்துறைக்கும் மாநில அரசுக்கும் முன்வைத்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டம் அங்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அனுமதி இல்லாததன் காரணமாக அவர்கள் அங்கேயே தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.